Hi guys, I'm Bhagya. So currentா SRM காலேஜ்ல PhD பண்ணிட்டு இருக்கேன். சிடெக் டிபார்ட்மெண்ட்ல. என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல, மெயில்ல, இன்ஸ்டா டிஎம்ஸ்ல எல்லாம் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நீங்க மாஸ்டர்ஸ்ல 55% அபோவ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸ்ல என்ன ஃபீல்ட் எடுத்தீங்களோ சேம் ஃபீல்ட்ல தான் PhD பண்ண முடியும். சப்போஸ் நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க, லைக் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி, எம்சிஏ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி உங்களால PhD பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னோட மாஸ்டர். நான் இப்போ வந்து PhD இன் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் குள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பிஹெச்டில என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 4 டைப்ஸ் இருக்கு. ஃபுல் டைம், பார்ட் டைம், இன்டர்னல், பார்ட் டைம் எக்ஸ்டர்னல், பார்ட் டைம் இண்டஸ்ட்ரியல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டைம்னா விச் இஸ் வித் ஸ்டைபண்ட். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டைம் எக்ஸ்டர்னல். பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் மீன்ஸ் நீங்க வேற எங்கேயாவது அகாடமிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் கேட்டகரியில வருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டைம் இன்டர்னல். நீங்க எஸ்ஆர்எம்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்ட் டைம் இன்டர்னல் கேட்டகரியில வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் டைம் இண்டஸ்ட்ரியல். விச் இஸ் நீங்க இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கேட்டகரியில வருவீங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். பர் இயர்க்கு ட்வைஸ் வந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். விச் இஸ் ஏப்ரல் அண்ட் அக்டோபர். இப்போ ஏப்ரலோடது ஓப்பன்ல இருக்கு. நீங்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல எப்பயும் போல ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் அதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எப்போ, இன்டர்வியூ எப்போ எல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கைடு எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கைடு வந்து தெரியும் அப்படின்னா நீங்க அதுல வந்து அப்ளிகேஷன்ல ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். பட் நீங்க அப்ளிகேஷன் கைடு வந்து யாரும் தெரியல, உங்களுக்கு நியூவா அவங்களே தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க அது வந்து ஃப்ரீயா விட்டுறலாம். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்க கைடு எப்படி சூஸ் பண்ணணும்னா உங்களோட டொமைன் என்ன பண்ண போறீங்க, பிஹெச்டி என்ன பண்ண போறீங்க, என்ன டொமைன்ல பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு நீங்க அங்க எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அவங்கள வந்து நீங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து அவங்களுக்கு ஓகேனா வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பத்தி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே சேம் டேல தான் நடக்கும். என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் நீங்க ரீட் பண்ணாலே ஓகே தான். பட் அதர்வைஸ் வந்து நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க ரீட் பண்ணாலே வந்து படிச்சிடலாம். ஸோ மொத்தமா வந்து ஒரு 50 எம்சிக்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 25 வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் 25 உங்க கோர் சப்ஜெக்ட் என்னவோ அதை பத்தி இருக்கும். ஸோ அதை நீங்க கிளியர் பண்ணி முடிச்ச உடனே இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்டர்வியூல பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட ரிசர்ச்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து மூவ் பண்ணலாம். ஆஃப்டர் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்றது, அதுக்கப்புறம் மார்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி சப்மிட் பண்றது, அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அதை பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அதுக்கும் நான் ஒரு ப்ராப்பர் வீடியோ வந்து போடுறேன். மேபி நீங்க கேட்ட எல்லா டவுட்டுக்குமே இந்த வீடியோல நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.